வணக்கம் நண்பர்களே, இது ஜிஆர்டி மல்டி ரீசார்ஜ் சர்வீஸ். ஜிஆர்டி மல்டி ரீசார்ஜ் சர்வீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு மல்டி ரீசார்ஜ் பற்றி நம்ம பேச போகிறோங்க. நீங்கள் மல்டி ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்குன்னு ரீசார்ஜுக்குன்னு கடை வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எந்த கடை வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாங்க. மந்த்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸை நம்ம தொலாவி எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கமிஷன் நல்ல சர்வீஸ் கொடுக்க யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணலாங்க. இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் ஆஃபராக ஒரு நம்மளோட ரெஃபரன்ஸில் வர்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 2.5% வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. மற்ற நெட்வொர்க்குகளுக்கு வோடாஃபோன் 3.2, பிஎஸ்என்எல் 5% வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. டிடிஹெச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3.2லேருந்து 3.8 வர தரதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐடியும் தேவைப்படுதுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேவைப்படுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கமிஷன் கிடைக்குங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மல்டி ரீசார்ஜ் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்குங்க. இது மல்டி ரீசார்ஜ்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சிம்பிளாக இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நெட்வொர்க் ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து 3.3% கமிஷன் வந்து வந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஆடு மணி தான் இதில் எல்லா கம்பெனிகள்லையுமே பிரச்சனையாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஆடு மணியுமே பிரச்சனை இல்லாத ஒரு கம்பெனி தான் இந்த தடவை நம்ம சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லா ரீசார்ஜுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ ரீசார்ஜ் போட்டிங்கன்னா 3 to 5 செகண்டில் உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிடணுங்க. இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடணும். ஃபெயிலியர் மேக்ஸிமம் ஆகக்கூடாது. நீங்கள் தப்பான நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா உடனே ஃபெயிலியர் ஆகிடும், பெண்டிங் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்டிங் ஃபெயிலியர் இஷ்யூஸ் வரக்கூடாதுங்க. முக்கியமாக இந்த பிரச்சனை தான் எல்லா ஆப்லேயும் இருக்கும். ஸ்டாக் இஷ்யூ, ரெண்டாவது நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம தொலைவிட்டு இருக்கேங்க. தொலாவிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சர்வீஸ் கொடுக்குறேங்க. அப்புறம் ஆல் டைம் பெஸ்ட் ரீசார்ஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம்லையுமே எல்லா சிரமமான நேரத்துலையுமே கரெக்டாக ரீசார்ஜ் கொடுத்து கரெக்டான கமிஷனில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறேங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரிங்க. உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் தருவோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நேம் வேணுங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரே போட்டு கொடுத்துருவோம். இந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோங்க. உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ரிசீவ் ஆகுங்க. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களோட யூசர் நேமும் இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டும் போடணுங்க. அதுக்கப்புறம் லாகின் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வருங்க. ஓடிபி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரியே வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காமனாக ஒரு ஆப்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். இது ரீட்டைலர் ஐடி தாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்மகிட்ட இருக்குது, மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டரும் இருக்குங்க. நாங்கள் சாஃப்ட்வேர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆட் மணி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேங்க. இந்த ஆட் மணிங்கிற பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கேட்குங்க. அமௌண்ட்டை என்டர் பண்ண உடனே கியூஆர் வருங்க. கியூஆரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கனாலும் வேலட் உடனே ஆட் ஆயிடும். இந்த பே வே ஏபிஐன்னு இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணிங்கனாலும் உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ங்கிற ஆப் ஓப்பன் ஆகுங்க. அந்த வழியாக போய் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே வேலட் டாப்அப் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ வேலட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிருக்குங்க. லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு தடங்களும் இருக்காது நாங்கள் கொடுக்குற அப்ளிகேஷனில். ஒருவேளை ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு தெரியல, அதுலேயும் நிறைய டவுட் இருக்குது, அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கடைசியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஆஃபர்ஸை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அது ஒன்றும் இல்லைங்க, 199 ரூபாய்க்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம்.
கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3%, ஏர்டெல் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 2% கொடுக்குறீங்க, வோடாஃபோன் 4% வருதுங்க, பிஎஸ்என்எல் 5% வருதுங்க. பிஎஸ்என்எல் வந்து 5% இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ங்க, 3 to 5 செகண்டுக்குள்ள உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிருங்க, அதோட லேட் ஆகாது. நிறைய கம்பெனிகள் அதிகமான கமிஷன் தருவாங்க, ஃபேக் சக்ஸஸ் நிறைய போட்டுருவாங்க. 10 ரீசார்ஜில் ஒரு ரீசார்ஜ் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கெட்ட பேர் தாங்க கஸ்டமர் கிட்ட. இப்படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் கொடுக்கும்போது டிரான்சாக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குங்க, உங்களுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் கிடைப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வந்து இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் ஆகுங்க, ₹1 உங்களுக்கு கமிஷன் வருங்க. பில் பேமெண்ட் பண்ணுறது எப்பவுமே கடைசி 2 நாளைக்கு முன்னாடி பண்ணுங்க, லாஸ்ட் டேட்டில் பண்ணாதீங்க. பில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு அது பில் பேமெண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. செக் பண்ணலைன்னா சில டைம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது நம்ம சைடு வராது, பிபிபிஎஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க, அதனால செக் பண்ணிக்கணும். கூகுள் ரீடீம் கோடுக்கு வந்து 2% உங்களுக்கு கமிஷன் தர்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ₹200 ஒரு ரிடீம் கோட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹4 கமிஷன் வருங்க. அது இல்லாமல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரிடீம் கோடுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. அது கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டட் ரீட்டைல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னா 5000 10,000 ரீட்டைலர் கூட கிரியேட் பண்ணலாங்க. இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மட்டும்தாங்க காஸ்ட்டு. ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான காஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறது இல்லைங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு மட்டும்தான் காஸ்ட்டு, ரீட்டைலர் ஐடிக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா எங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. வீடியோவில் இந்த எங்களோட நம்பர் இருக்காது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறோம், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேங்க. நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பெஸ்ட் கம்பெனி இருந்ததுனாலும் அந்த கம்பெனி நாங்கள் ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி ரெஃபர் பண்ணுவாங்க. எங்ககிட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலான ரீட்டைலர் இருக்காங்க, எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்திருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.